சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷோபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்றோர் முக்கியமான இடத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் இயக்குறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் தான் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. ஜெயிலர் 1ல் யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த படத்துலையும் இருக்காங்க. மேலும் இந்த படத்தில் எக்ஸ்ட்ராவாக நம்ம பாலகிருஷ்ணாவும் இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் பாலையாவுக்கு ஒரு முக்கியமான மாசான ரோல் தான் கொடுக்கப்பட்டிருக்கான். அதனால் கண்டிப்பாக அவரோட சீன்ஸும் தியேட்டர்ஸில் தெரிக்கும் என்று நெல்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் ரஜினியோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் இந்த படத்தில் பாலையாவை போட்டிருக்காங்களாம். ஏற்கனவே பாகம் 1லே பாலையா நடிக்க வேண்டியதான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவரோட கால் ஷீட் இல்லாததுனால அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய அடுத்தடுத்த ஷூட்டிங்ஸை இப்போ பிளான் பண்ணி நெல்சன் அவர்கள் எடுத்துகிட்டு இருக்காரு. எப்படி ஜெயிலர் 1 பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி 750 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டியதோ அதே போல தான் இந்த படமும் வசூலை ஈட்டும் என சொல்லப்படுது. சமீபத்தில் கூட நம்ம யோகி பாபு ஜெயிலர் 2 படம் குறித்து ஒரு சின்ன தகவலை பகிர்ந்திருந்தார். அதாவது ஜெயிலர் 1 விடவே அருமையாக இந்த படம் வந்திருக்கான். கண்டிப்பாக இந்த படமும் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் என சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது முதல்ல இந்த படத்துடைய பாடலை தான் ஷூட் பண்ணியிருக்காராம் நம்ம நெல்சன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 1 படத்தில் காவாலா பாட்டு எந்த அளவுக்கு ஹிட் என்று உங்களுக்கு தெரியும். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கிளிம்ஸ் வீடியோவிலுமே பார்த்தீங்கன்னா பழைய உக்கும் பாடலை தான் வச்சுருந்தாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயும் ஒரு பாடல் இருக்கும் என நம்ம எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இந்த படத்தில் தமன்னா இருப்பாங்களா என்றது சந்தேகம்தான். அந்த படத்திலே ஒரு சின்ன கேமியோ ரோலில் தான் நடிச்சிருந்தாங்க. மீண்டும் இந்த படத்தில் கேமியோ ரோலில் இருப்பாங்களா இல்லையா அது போக போக தான் தெரியும். இப்போ இருக்கிற புது நடிகையை தான் பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் அவர்கள் இந்த படத்தில் பாட்டுக்கு நடனம் ஆடி வச்சிருக்காராம். எப்படி தமன்னா காவாலா பாட்டுக்கு ஷூட் ஆனாங்களோ அதே போல் இந்த பாட்டுக்கு அநேகமாக ஸ்ரீலீலாவை தான் போடுவாங்க என தெரிய வந்திருக்கு. ஏன்னா அவங்க தான் சமீபத்தில் நிறைய பாடல்களில் நடனம் ஆடிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பாட்டும் ஹிட் அடிக்கும் என சொல்லப்படுது. மேலும் இந்த பாட்டை முடித்த கையோட இதோட அனௌன்ஸ்மெண்ட்டையும் வெளியிடுவாங்க என நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த வருஷமே இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர நம்ம நெல்சன் அவர்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்திலையும் அனிருத்தோட இசை பக்கபலமாக இருக்கும் என நம்பப்படுது. நீங்கள் ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.